எல்லாருக்கும் வணக்கம். பிச்சி கிரியேஷனில் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் தட்டை தான் பார்க்க போகிறோம். தட்டை நிறைய வகைகளில் செய்யலாம், நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம சேனலில் கூட நிறைய மெத்தட் செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து நினச்ச உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். அந்த 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். நான் 1 கப் அளவு மாவுக்கு இந்த குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். நீங்கள் கூடுதலாக செய்யும்போது இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. நமக்கு திடீர்னு தட்டை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்ததுன்னா நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த தட்டையை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அரிசி மாவு, இடியாப்ப மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான். இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கையில் எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி குட்டியாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டையை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இந்த இது சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம தட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் லோ டு மீடியமில் வச்சு மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீட் வச்சிட வேண்டாம், மீடியமில் வச்சு செய்யுங்க. நல்ல ஒரு மொறுமொறுவாக சூப்பராக வரும். கிறிஸ்பியாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை. வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நினச்ச உடனே ஒரு அழகான தட்டை ரெசிபியை செஞ்சுட்டோம் பாருங்கள். நல்ல சூடாக பொரிச்சு கொடுத்தா எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், சூப்பராக செஞ்சிட்டோம். இந்த தட்டை ரெசிப்பியை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்டை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.